தீபாவளிக்கு புது துணிகளை எடுக்கும் முன் கட்டாயம் இந்த ஒன்றை முருகனுக்கு செய்துவிட்ட பின்பு தான் வாங்க வேண்டும். பொதுவாகவே தீபாவளிக்கு புது ஆடைகள் வாங்குவது நம்முடைய பழக்கம். அப்படிப்பட்ட விஷயத்தை செய்யும் முன் இதை கண்டிப்பாக செய்துவிடுங்கள். இதை செய்வதனால் உங்கள் குடும்பத்தில் வறுமை இல்லாமல், அனைத்து விசேஷ நாட்களிலும் கடன் தொல்லை இல்லாமல், பண கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன், உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா என்று சொல்லி நீங்கள் தீபாவளிக்கு புது துணிகள் எடுத்து விட்டீர்களா இல்லையா என்று நம்ம முருகன் ஆராதனை கமெண்டில் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீட்டில் எந்த புது பொருள் வாங்கினாலும் சரி, அதை வாங்குவதற்கு முன் முருகனுக்கு இதை செய்துவிட்டு வாங்கினால் உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள் என்பது நம்பிக்கை. புது ஆடையை வாங்கும் முன் ஒரு புதிதான வெள்ளை துணியை எடுத்துக்கொண்டு அதை கட்டமாக வெட்டி மஞ்சள் கலந்த தண்ணியில் நினைத்து காய வைத்துக் கொள்ளுங்கள். பின் அதில் சிறிது மஞ்சள் தடவிய அரிசி, 2 கிராம்பு, ஏலக்காய் வைத்து 1 ரூபாய் நாணயத்தை வைத்து கட்டி முருகனுக்கு பூஜை செய்யுங்கள். புது ஆடைகளை வாங்கிய பின் அதன் மேல் அந்த நாணய காசை வைத்து பூஜை செய்யுங்கள். இப்படி செய்வதனால் வருடம் முழுவதும் உங்களுக்கு பண கஷ்டம் இல்லாமல் நல்ல துணிமணிகள் வாங்குவீர்கள். அந்த காசு முடிந்த சுருக்கை உங்கள் பூஜை அறையிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதுபோல்